ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏங்க எந்த சீசன்லயும் அந்த பிக் பாஸ்ல இவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9ல அவ்வளோ அட்டூழியங்க. தயவு செய்து இந்த பிக் பாஸை இழுத்து மூடிட்டு இவ்வளோ வருஷம் சேர்த்து வச்சு இந்த பிக் பாஸ் பேரையே கெடுத்துட்டீங்களடா அப்படின்னு எல்லா கண்டஸ்டையும் வெளியே அனுப்பி எந்த ப்ரோக்ராம்லையும் கலந்துக்காத அளவுக்கு இவங்களை பண்ணணும். ஒருத்தன் என்னன்னா எந்த நேரமும் காமமா பேசிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் என்னன்னா வெட்டிடுவேன், நீ வெளியே வந்தா உன்னை இந்த இடத்துல பொழந்துருவேன் அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ல இறங்கிட்டான். உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் திருப்பிடுவேன், உன் மண்டையை பறக்க விட்டுருவேன்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலேயே கைய வச்சிட்டான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் தான். கமருதீனுக்கும் துஷாருக்கும் இன்னைக்கு செம சண்டை. கமருதீன் துஷாரை மேலே கையை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டா போல. இதுக்கு கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். பிக் பாஸ் வீட்டில் இவ்வளோ வயலன்ஸை இந்த சீசன்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே வாட்டர்மெலன் ஸ்டாரை வெட்டிடுவேன் அப்படின்னு கையை நோங்குவாரு. அப்பயே இந்த விஜய் சேதுபதி இந்த வயலன்ஸை பற்றி பேசி யாருக்காவது ஒரு ரெட் கார்டை கொடுத்து இல்லை ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு வயலன்ஸ் போகாது. உள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட்டை முதல் வாரமே வச்சு செய்யாம விட்டார் நம்ம விஜய் சேதுபதி. அவரும் குழகுழன்னு பேசிட்டு எந்த ஒரு வயலன்ஸ் பற்றியும் பேசாமல் அப்படியே நழுவி போகிறாரு. இதனாலே என்னமோ கண்டஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஒரு குளிர் விட்டு போச்சு. கொஞ்சம் கூட பயப்படாமல் இவ்வளோ கேமரா இருக்கேன்னு கூட தெரியாமல் கமருதீனும் துஷாரும் அடிதடியில் இறங்கிட்டாங்கப்பா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு சம்பவம் ஆயிடுத்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா இருக்கிறாங்களே அக்கா, அரோரா அக்காவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, வயிற்ற வெளி. அதனால அவங்க வந்து காலையில எந்திரிக்காமலே அப்படியே பெட்லேயே படுத்துன்னு இருப்பாங்க. இதை பார்த்த கெமிக்கு ஐயோ நம்ம அக்கா இப்படி படுத்துன்னு இருக்குதே பாவமா அப்படின்னு ஒரு கஞ்சை காய்ச்சி அவங்களுக்கு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த கஞ்சை பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் தான் எடுத்துன்னு போவார் அரோரா கிட்ட. இது அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்று பார்ப்பாரு நம்ம துஷாரு. என்னடா இவன் எடுத்துன்னு வந்து கஞ்செல்லாம் கொடுக்குறானே, நம்ம தானே மெயின் அரோராக்கு, நாமளே சும்மா இருக்கோம், இவன் என்னடா கஞ்சி எடுத்துன்னு வரான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் போல இருக்கு ஒரு மனசுல துஷாருக்கு. ஏற்கனவே துஷாருக்கு கமருதீனை கண்டாலே பிடிக்காது. இதான் சாக்குன்னு நம்ம துஷார் நேரா கனிக்கிட்ட போய் இந்த கமருதீன் எந்த வேலையும் செய்யறதில்ல, நாங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்குள்ள இவர் வந்து இங்க இருக்க மாட்டாரு, வெளியே போயிடுவாரு, இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யாம இவர் தான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண. என்னமோ துஷார் பார்த்தீங்கன்னா இவர் என்னமோ நான் பயங்கரமாக வேலை செய்கிற ஒரு மாதிரியும் கமருதீன் ஒன்றுமே செய்யாத மாதிரியும் வந்து கோத்து விடுவாப்புல. இவன் எந்த வேலையும் செய்யாமல் யாருக்கிட்டையும் போய் எதையும் கேட்காம தான் இவனுடைய தலை பதவியே பிக் பாஸ் தூக்குனாரு. இப்போ என்னடானா போய் தலைகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இதை கேட்ட கமருதீன் உடனே என்ன ஏன்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணுற, நான் என் வேலையை பார்த்து தான்டா இருக்கிறேன், என்கிட்டே ஏன்டா வர, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்பாரு நம்ம கமருதீன். துஷாரும் அந்த இடத்த விட்டு போகாமல் நையின்னு அங்கேயே சுற்றிக்கின்னு கூட கூட அப்படியே பேசுறா போல. அப்படியே கூட கூட பேசி இந்த வாய்ஸ் என்ட அப்படியே முத்துது. கமருதீனுடே என்னை விட்டு எங்கேயாவது போயேண்டா அப்படின்ற மாதிரி கடைசியா கோவமா கத்துறா போல. ஷோர என் வீடு இது, என் இடம், நான் எங்க வேணாலும் நிப்பேன் அப்படின்னு கேலி பேசுறா போல. கடுப்பான கமருதீன் அப்போ வா, உன் வீடு தானே, உன் இடம் தானே, அப்போ நான் எங்கே போனாலும் நீ வருவதானே, நான் கக்கூஸ் போகிறேன், அங்கே வந்து நில்லு வா அப்படின்னு கூப்பிடுவா போல. துஷாரம் வாங்க போகலாம் கக்கூஸுக்கு வாங்க, நான் வந்து நிற்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவா போல. கமருதீனும் வா கக்கூஸ் போகலாம் அப்படின்னு பிடிச்சி தள்ளுவா போல நம்ம துஷார. இதில் கடுப்பான துஷாரு மேலே கை வைக்கிற அப்படின்னு செம டென்ஷனில் கமருதீனை போய் மாறல அப்படியே தட்டுவார் துஷாரு. உடனே நம்ம ஹீரோக்கு செம கோவம் வந்துடும் நம்ம கமருதீன் ஹீரோக்கு. துஷார் கையை அப்படியே மடக்கி அப்படியே ஓங்கி ஒரு குத்து விடுறதுக்காக போவார் நம்ம கமருதீன் ஹீரோ. உடனே பக்கத்தில் அந்த கனி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. என்னடா மேலெல்லாம் கையை வச்சுன்னு சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சமாதானப்படுத்த போவாங்க கனி. என்னங்க இது இவ்வளோ வயலன்ஸ் நடக்குது, ஒரு எல்லோ கார்டு கூட கொடுக்காம அப்படியே பிக் பாஸ் ஷோ அப்படியே நடத்திட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு ஷோவா? இந்த கமருதீனுக்கு உள்ள அப்படியே ஹீரோன்னு நினைப்பு. பிக் பாஸ் ஏதாவது டாஸ்க் கொடுத்து ஒரு லெட்டர் படிக்க சொன்னாங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு லெட்டர் கூட படிக்க தெரியாது, பெப்பன்னு முழிப்பாரு. இங்க வந்து ஹீரோயிஸ்ட காட்டுறாரு. கீழே இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக் பாஸ் உள்ள நீ போன உடனே ஏதாவது வந்து யாரையாவது கை வை, யாரையாவது வந்து அடி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்களோ என்னமோ. வந்ததுலேருந்தே இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயிஸ்ட காட்டினே இருக்கிறாரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டம்மி பீஸு, பேசக்கூட தெரியாது ஒரு கலவையா, பேசினதை பேசி திருப்பி பேசி மக்களை பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இன்னைக்கு நடந்த வயலன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுக்காம விட்டாங்கன்னா இந்த ஷோவை இழுத்து மூடுறதான் லாக்கி. மக்களே இந்த வயலன்ஸுக்கு எந்த வித ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் நம்ம விஜய் சேதுபதி இருந்தார்னா கண்டிப்பாக அடுத்த வாரமே இந்த ஷோவை வந்து இழுத்து மூட வேண்டிய வேலை வந்துடும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.